பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதிமுகவுடைய எப்போது அந்த பட்டியல் வெளியாக இருக்கு, வேட்பாளர் எந்த நிலையில் இருக்காங்க, இது எப்போ நம்ம பணிகள் எல்லா பணிகளும் நிறைவுற்றது. எனவே அது குறித்து அறிவிப்பை பொறுத்தவரை கட்சி விரைவில் அது குறித்த அறிவிப்பு வெளியிடும். எனவே அது இன்னும் ஓரிரு தினங்களில் இன்னும் மனு தாக்கலே ஸ்டார்ட் ஆகலையே, அதனால மனு தாக்கல் முன்பாக இருக்கும், கவலைப்பட வேணாம். இல்லை, இதில் ஃபாஸ்ட்டு ஸ்லோன்றது கிடையாது, எழுச்சி தான் முக்கியம். இப்போ பார்க்குறீங்களே நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா கட்சிகளும் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கூட்டணியில் எல்லா கட்சி சார்ந்தவர்களும் இன்றைக்கி எப்படி எழுச்சியாக இருக்காங்க. இந்த எழுச்சி ஒரு சாட்சி. அது திமுக அந்த எழுச்சி இருக்கான்னு நீங்கள் போய் பாருங்கள், அந்த எழுச்சி இருக்காது. எனவே ஆள் இல்லாத ஊரில் எதுவுமே சீக்கிரமாக நடக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சக்தியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் லேட்டாக நடந்தாலும் எல்லாம் லேட்டஸ்ட்டாக தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எந்த சிக்கலும் இல்லை. ஓரிரு தினங்களை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. நல்ல அறிவிப்புகள் எல்லாம் விரைவில் வரும். எனவே அது எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கலக்கத்தை ஏற்படுகின்ற வகையில் நிச்சயமாக தொகுதியும் சரி வேட்பாளரும் சரி அறிவிக்கப்படும். அது கட்சி அது விரைவில் அறிவிக்கின்ற அந்த நடவடிக்கை எடுக்கும். இல்லை, பாமக பொறுத்தவரை அவர்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய இயக்கம். எனவே ஒவ்வொரு இயக்கத்துக்கு தனித்தன்மை உண்டு. எனவே அந்த வகையில் அவர்கள் தேர்தல் அறிக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதிலே அன்றும் இன்றும் என்றும் நிற்கின்ற நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த அந்த கொள்கையில் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வகுத்த அந்த கொள்கை நெறி அத்தனையும் கட்டி காத்து வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்து மறையாமல் நம் உள்ளங்களை வாழ்ந்து. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்தோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.